வாழ்க்கையில் கஷ்டப்படாமல் வாழ்வது எப்படி? நம் வாழ்க்கையில் சிக்கல்களை சந்திப்பது இயல்பு. ஆனால் கஷ்டப்படாமல் வாழ்வது என்பது ஒவ்வொருவருக்கும் முக்கியமான இலக்காக உள்ளது. நீங்கள் வாழ்க்கையை எளிமையாக, சிரமங்களை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் எப்படி வாழலாம் என்பதற்கு உதாரணமாக ஒரு கதை கூற விரும்புகிறேன். ஒரு காலத்தில் ஒரு ஞானி தன் மாணவர்களுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க தீர்மானிக்கிறார். ஒரு பெரிய கண்ணாடி ஜாடியை எடுத்து வருகிறார். ஜாடியின் அருகில் சிறிய கற்கள், பெரிய கற்கள், மணல், நீர் நிறைந்த கோப்பைகளை கொண்டு வருகிறார். முதலில் ஞானி பெரிய கற்களால் ஜாடியை நிரப்பினார். பின்னர் மாணவர்களிடம் இது நிரம்பிவிட்டதா என்று கேட்டார். மாணவர்கள் அனைவரும் ஆம் என்று சொன்னார்கள். ஆனால் அவர் சிரித்துவிட்டு சிறிய கற்களை எடுத்து ஜாடியில் போட்டார். சிறிய கற்கள் பெரிய கற்களின் இடைவெளிகளை நிரப்பின. இப்போது என்றார். மாணவர்கள் உடனே சொன்னார்கள், இப்பொழுதுதான் இது முழுமையாக நிரம்பியது. ஆனால் ஞானி அதன் பின் கைகளில் இருந்த மணலை எடுத்து போட்டார். அந்த ஜாடி முழுவதும் நன்றாக நிரம்பியது. இப்போது என்றார். மாணவர்கள் குழப்பத்தில் இருந்தார்கள். இப்போதுதான் முழுமை என்றார்கள். அதற்கு பின் அவர் நீர் இருந்த கோப்பையையும் ஜாடிக்குள் ஊற்றினார். மாணவர்களை பார்த்து சொன்னார், நாம் நம் வாழ்க்கையையும் இப்படித்தான் நிரப்ப வேண்டும். பெரிய கற்கள் முக்கியமான விஷயங்கள், உங்கள் குடும்பம், ஆரோக்கியம், உங்கள் உண்மையான சுவாரஸ்யங்கள். சிறிய கற்கள் வேலை, பணம் போன்றவை. மனம் போகும் விஷயங்கள்தான் மணல். வாழ்க்கையில் முக்கியமானதை முதலில் நிரப்பினால் மற்றவைகள் எளிதாக நிரம்பும். ஆனால் முதலில் மணலை நிரப்பினால் பெரிய விஷயங்களுக்கு இடம் இருக்காது. வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொண்ட விஷயங்கள் என்ன என்பதை நன்றாக புரிந்து கொள்வது அவசியம். நம்முடைய வாழ்க்கையை முக்கியமான பொருட்களால் நிரப்பினால் சிறு பிரச்சனைகள் நமக்கு சுமையாக தெரியாது. நம் வாழ்க்கையில் பல சிக்கல்களை எதிர்கொள்வோம். ஆனால் முதலில் நம் மனதில் இருக்க வேண்டியது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வது. நாம் அனைவருக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்கும். நமக்கே உரிய திறமைகளை கண்டுபிடித்து பயன்படுத்துவது வாழ்வின் சவால்களை வெற்றிகரமாக சமாளிக்க உதவும். நம்முடைய திறமையை முழுமையாக பயன்படுத்தினால் வாழ்க்கை சிரமம் போல தெரியாது. குறைவானதில் சந்தோஷமாக இருங்கள். பொருளாதாரத்தில் மட்டும் வாழ்க்கை இருக்காது. வாழ்க்கையின் சிறு சிறு மகிழ்ச்சிகளை கண்டுபிடித்து கற்றுக்கொள்ளுங்கள். அப்போதுதான் நம்மால் நிம்மதியாக வாழ முடியும். நெருக்கமான உறவுகள் நம் வாழ்க்கையை சுகமாக்கும். நம் மனதில் இருக்கும் பொறுமையையும் மகிழ்ச்சியையும் அதிகரிக்க இதுவே உதவும். உறவுகளை கவனித்து வளர்த்தால் அவர்கள் நமக்கு எப்போதும் ஆதரவு அளிப்பார்கள். மனம் அமைதியாக இருந்தால் உடல் சுகமாக இருக்கும். அதனால் தினமும் மன நலத்தை பராமரிக்க சில நிமிடங்கள் செலவிடுங்கள். தியானம் அல்லது யோகா போன்ற செயல்களை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்தால் மன அமைதி கிடைக்கும். வாழ்க்கை எளிமையானதா என்றால் அது நம் பார்வையில்தான் இருக்கிறது. நாம் எவ்வாறு பார்க்கிறோம் என்பதுதான் முக்கியம். கடினமான செயல்களை எளிமையாக அணுகுங்கள். கஷ்டம் என்ற உணர்வே இருக்காது. நேரத்தை சரியாக நிர்வகிக்க கற்றுக்கொள்வது வாழ்க்கையை எளிதாக்கும் ஒரு முக்கிய விஷயம். ஒவ்வொரு நாளைக்கும் சிறிய சாதிக்கக்கூடிய செயல்களாக பிரித்து செயல்படுங்கள். இது உங்கள் மன அழுத்தத்தை குறைத்து காலத்தை செல்வமாக மாற்றும். முக்கியமான வேலைகளுக்கு முன்னுரிமை கொடுங்கள். நேரம் ஒதுக்கி
வேலை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு விஷயத்தை பற்றி அதிகம் எதிர்பார்க்கும் போது அது நடக்காவிட்டால் மனம் உடையும். எனவே நேர்மையான எதிர்பார்ப்புகளை கொண்டு செயல்படுங்கள். வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் எப்படியும் சரியாக நடந்துவிடும் என்ற எண்ணத்தை நினைத்து கொள்ளுங்கள். குறைவான எதிர்பார்ப்பு வைத்திருந்தால் திருப்தி அதிகம் கிடைக்கும். நாம் எப்போதும் நம் வாழ்க்கையை மற்றவர்களின் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு போட்டியில் ஈடுபடுகிறோம். அது மன அழுத்தத்தை உண்டாக்கும். மற்றவர்களை விட நம்மால் என்ன சாதிக்க முடிகிறது என்பதை கவனம் செலுத்துங்கள். வாழ்க்கை சின்ன சின்ன விஷயங்களால் மகிழ்ச்சியாக்குங்கள். வேகமாக ஓட வேண்டாம். வாழ்க்கை ஒரு பயணம். ஒவ்வொரு நிமிடத்தையும் ரசித்து முன்னேறுங்கள்.